எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கும் ஒரு டிப்ஸ் வீடியோ தான். சில சமயம் எதிர்பாராம நம்ம துணிகள்ல இந்த மாதிரி ஆயில் ஸ்டெயின் வந்துடும், ஆயில் பற்றும். அதை நம்ம எப்படி வாஷ் பண்ணாலும் சில சமயம் அந்த கரை போகவே போகாது. நான் ஒரு வீடியோல உங்களுக்கு லிப்ஸ்டிக் பட்டா எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு பேக்கிங் சோடா, அந்த எண்ணெய் கரைப்பட்ட இடத்துல நல்லா இப்படி அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி இன்னும் கிளீனா ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை இப்ப டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். நாம அதுக்குள்ளேயே வேற டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டுல இந்த மாதிரி நிறைய ஸ்பூன்ஸ் வச்சிருப்போம். சில ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவோம், சிலது நம்ம அந்த கட்லரி ஸ்டாண்ட்லயே போட்டு வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 ஸ்பூனை ஃப்ரீசர்ல போட்டு வைங்க. எப்படி நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரீசர்ல. இது எதுக்கு பயன்படுதுன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் வாங்க. நாம சில நேரம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு வருவோம். அந்த இன்ஜெக்ஷனுக்கு சில நேரம் ஒத்தடம் கொடுக்க சொல்லுவாங்க, ஐஸ் ஒத்தடம். அப்ப இந்த மாதிரி ஃப்ரீசர்ல ஸ்பூன் இருந்தா இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சில சமயம் அடிபட்டுட்டு குழந்தைங்க அடிபட்டுட்டா கூட அவசரமா நம்மளுக்கு ஒத்தடம் கொடுக்க ஐஸ் பேக் இல்லைன்னா கூட இந்த 2-3 ஸ்பூன்ஸ் ஃப்ரீசருக்குள்ள போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது அவசரத்துக்கு ஒத்தடம் கொடுக்க உதவும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கு சில நேரம் வேலை பார்த்துக்கிட்டே டேபிள்ல உட்கார வச்சு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்போம். அவங்க குழந்தைங்கனாலே குறும்பு. சில சமயம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி டேபிள்ல இப்படி கிறுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இத கிளீன் பண்றதுக்கு நம்ம எதோ போட்டு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஈஸியா ட்ரை பண்றதுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணி இது மாதிரி எந்த உடன் இதுல கிறுக்குனாலும், பென் வச்சு கிறுக்குனாலும், மார்க்கர் வச்சு கிறுக்குனாலும் இந்த மாதிரி டூத் பேஸ்ட் வச்சு கிளீன் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமா போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம இந்த மாதிரி ஷாப்பிங் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் கொடுப்பாங்க. அதுல திங்ஸ் எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு மொபைல்லே வாங்கிட்டு வரீங்க. அது நம்ம இப்படி எடுத்துட்டு வரும்போது இப்படி கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த இதை எடுத்து இந்த ஆப்போசிட்ல போட்டுருங்க. இதை எடுத்து இதோட ஆப்போசிட்ல. பேக் வாங்கணும்னே இப்படி போட்டுருங்க.
இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளார இருக்க பொருள் இது பேனா பரவாயில்ல. இப்போ மொபைல் விழுகவே இல்லை பாருங்க. இந்த மாதிரி லாக் ஆயிக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த எண்ணெய் இருக்க துணியில பேக்கிங் பவுடர் போட்டு 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த இடத்துலதான் நம்ம எண்ணெய் ஒரு டிராப் விட்டோம். இது நார்மல். இந்த இடத்துல இப்ப நீங்க எப்பயும் எந்த இது வச்சு வாஷ் பண்ணுவீங்களோ அதை வாஷ் பண்ணி சோப்போ லிக்விடோ வச்சு வாஷ் பண்ணீங்கன்னா சுத்தமா இந்த எண்ணெய் கரை போயிடும். ஆல்ரெடி 80% மேல போயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் இப்ப சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதுல இருந்து எண்ணெய் கரை சுத்தமா போயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயுமாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.